ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம ஒரு 3 கதையை பார்க்க போறோம். அது மூலமா ஆங்கிலத்தை கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்கி டேவை பார்க்க போறோம். இட் வாஸ் எ கோல்டு மண்டே மார்னிங். அது ஒரு குளிரான திங்கட்கிழமை காலையாக இருந்தது. இட் வாஸ் எ கோல்டு மண்டே மார்னிங். பாலகணேஷ் woke up லேட். பாலகணேஷ் வந்து பாத்தீங்கன்னா தாமதமாக எழுந்தாரு. பாலகணேஷ் woke up லேட். He had an important meeting at 8:30. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8:30 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது காலையில. He rushed to the train station. அவர் வந்து ரயில் நிலையத்திற்கு விரைந்து சென்றார். He rushed to the train station. But the train had just left. ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ரயில் வந்து புறப்பட்டு போயிடுச்சு. But the train had just left. He was upset. அது வந்து அவரை வந்து வருத்தமாக்கியது. He was upset. Oh no, why today? He said. ஏன் இன்னைக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி சொல்றாரு. He sat on a bench to rest. அவர் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு பெஞ்ச்ல வந்து உட்கார்றாரு. He sat on a bench to rest. An old man was sitting next to him. அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. An old man was sitting next to him. The old man looked at Balaganesh and smiled. அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா பாலகணேஷை பார்த்து புன்னகை செய்யறாரு, ஸ்மைல் பண்றாரு. The old man looked at Balaganesh and smiled. Did you miss the train? He asked. நீங்க ரயில வந்து தவற விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாரு அந்த வயசானவர். Did you miss the train? He asked. Yes, said the Balaganesh. I have a meeting. ஆமான்னு சொல்றாரு. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு பாலகணேஷ் வந்து சொல்றாரு. Yes, said Balaganesh. I have a meeting. Old man said, don't worry, everything happens for a reason. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு முதியவர் வந்து சொல்றாரு. Old man said, don't worry, everything happens for a reason. Balaganesh didn't say anything, but he felt a little better. பாலகணேஷ் வந்து எதுவும் சொல்ல, ஆனா அவர் முதியவர் சொன்னது வந்து அவர் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு. Balaganesh didn't say anything, but he felt a little better. Suddenly Balaganesh phone rang. திடீர்னு பாத்தீங்கன்னா பாலகணேஷோடைய தொலைபேசி வந்து ஒலிக்குது. Suddenly Balaganesh phone rang. It was his manager. அது வந்து அவருடைய மேலாளர். It was his manager. The meeting is postponed to 10 o'clock, he said. அதாவது மேனேஜர் வந்து சொல்றாரு, மீட்டிங் வந்து 10 மணிக்கு வந்து ஒத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. The meeting is postponed to 10 o'clock, he said. Balaganesh was surprised and happy. பாலகணேஷ் வந்து ஆச்சரியப்படுறாரு, பிளஸ் சந்தோஷமாவும் இருக்கு. பாலகணேஷ் வாஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி. மிஸ்ஸிங் த ட்ரெயின் வாஸ் நாட் எ ப்ராப்ளம் நவ். ரயில வந்து தவற விட்டது இப்போது ஒரு பிரச்சனையா இல்லை. மிஸ்ஸிங் த ட்ரெயின் வாஸ் நாட் எ ப்ராப்ளம் நவ். ஹி ஹேட் மோர் டைம் டு ரிலாக்ஸ். பாலகணேஷ் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்க அதிக நேரம் இருந்துச்சு. ஹி ஹேட் மோர் டைம் டு ரிலாக்ஸ். பாலகணேஷ் லுக்ட் அட் த ஓல்ட் மேன். பாலகணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியவரை பார்த்தாரு. Balaganesh looked at the old man. You were right, Balaganesh said. நீங்க சொன்னது சரிதான்னு பாலகணேஷ் வந்து பாத்தீங்கன்னா முதியோர்கிட்ட சொல்றாரு. You were right, he said. Maybe this delay is good. ஒருவேளை இந்த தாமதம் நல்லதா இருக்கலாம். The old man laughed. முதியோர் வந்து சிரிச்சாரு. The old man laughed. Sometimes life gives us a better plan, he said. சில நேரங்கள்ல வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த திட்டத்தை தருகிறது அப்படின்னு சொல்றது வந்து வயசானவர் சொல்றாரு. Sometimes life gives us a better plan, he said. அடுத்து பாத்தீங்கன்னா honest boy, நேர்மையான பையன் அப்படின்ற கதையை பார்க்க போறோம். One evening, ஆதவன் was walking home from school. ஒரு மாலை வேலையில பாத்தீங்கன்னா ஆதவன் பாத்தீங்கன்னா பள்ளியில இருந்து நடந்து போயிட்டு இருக்கான். On the road he saw something near a tree. சாலையில பாத்தீங்கன்னா மரத்துக்கு அருகே ஏதோ ஒன்றை வந்து அவன் வந்து பாக்குறான். It was a brown leather wallet. அது ஒரு பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற தோலால செய்யப்பட்ட ஒரு வேலட், அதான் பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுதான். It was a brown leather wallet. He picked it up and looked around. அவன் வந்து அதை எடுத்து சுத்தி முத்தி பார்க்கறான், யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. He picked it up and looked around. No one was there. யாருமே இல்லை, சுத்தி யாருமே இல்லை. No one was there. He opened the wallet and found money inside. அவன் வந்து அந்த வேலட்டை திறந்த போது உள்ள வந்து பணம் இருந்துச்சு. He opened the wallet and found money inside. There was also an ID card with a name and address.
பெயர் மற்றும் முகவரின் கூடிய ஒரு அடையாள அட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்து இருக்கு. There was also an ID card with a name and address. ஆதவன் didn't take the money. ஆதவன் வந்து பணத்தை வந்து எடுக்கல. ஆதவன் didn't take the money. He wanted to return it to the owner. அவ வந்து அந்த வேலட்டை வந்து உரிமையாளர்கிட்ட திரும்பி தர விரும்புறான். He wanted to return it to the owner. He showed the wallet to his parents. அவ வந்து அந்த பணப்பைய அவன் பெற்றோர்கள்கிட்ட காமிக்கிறான். He showed the wallet to his parents. They praised him for his honesty. அவங்க வந்து அவனுடைய நேர்மையை வந்து பாராட்டுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க பையனுடைய நேர்மையை வந்து பாராட்டுறாங்க. They praised him for his honesty. Together they went to the address written on the ID card. எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்க அடையாள அட்டையில எழுதப்பட்ட முகவரிக்கு வந்து போறாங்க. Together they went to the address written on the ID card. A man opened the door. ஒருத்தர் வந்து கதவை வந்து திறந்தாரு. A man opened the door. ஆதவன் said, "Sir, I found your wallet on the road." ஆதவன் வந்து சொல்றான், ஐயா உங்க வேலட்டை சாலையில வந்து கண்டெடுத்தேன். ஆதவன் said, "Sir, I found your wallet on the road." The man was surprised and happy. அந்த மனுஷன் வந்து ஆச்சரியமாவும் மகிழ்ச்சியாவும் ஆனாரு. The man was surprised and happy. "Thank you so much. I thought I lost it forever," he said. அவர் சொல்றாரு, நான் இந்த பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக தொலைச்சிட்டேன், இனிமேட்டு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா, அதை மாதிரி நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. "Thank you so much. I thought I lost it forever," he said. He offered some money as reward. அவர் வந்து கொஞ்சம் பணத்தை வெகுமதியா வந்து கொடுக்கறாரு. He offered some money as reward. But ஆதவன் smiled and said, "No, thank you. I just want to help." நன்றி. ஆனால் ஆதவன் சிரித்துக்கொண்டே அதை புன்னகைச்சுக்கிட்டு, வேணாங்க நன்றி, நான் உங்களுக்கு உதவ மட்டும் தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் ஆதவன் smiled and said, "No, thank you. I just want to help." அடுத்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிரைட் ஸ்டூடெண்ட், புத்திசாலி மாணவி. மீனா வாஸ் எ பிரைட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட். மீனா பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளி மாணவி. ஷி ஆல்வேஸ் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்ஒர்க் ஆன் டைம். அவள் எப்பவுமே தனது வீட்டு பாடத்தை சரியான நேரத்தில் வந்து முடிப்பா. ஷி ஆல்வேஸ் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்ஒர்க் ஆன் டைம். ஒன் ஈவினிங் ஷி ஃபெல்ட் வெரி டயர்ட் ஆஃப்டர் ஸ்கூல். ஒரு மாலை வேலையில் பார்த்தீங்கன்னா பள்ளி முடிஞ்சதும் அவள் ரொம்ப சோர்வாக வந்து உணர்ந்தா. One evening she felt very tired after school. She ate dinner and fell asleep early. அவ வந்து இரவு உணவு சாப்பிட்டு சீக்கிரமே தூங்கிட்டா அன்னைக்கு. She ate dinner and fell asleep early. The next morning she woke up late. மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா அவ தாமதமா எழுந்தா. The next morning she woke up late. Suddenly she remembered her maths homework. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து கடின வீட்டு பாடம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க டீச்சர், அது வந்து ஞாபகத்தில் வந்துச்சு. Suddenly she remembered her maths homework. "Oh no, I forgot to do it," she said. நான் அதை செய்ய மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அவளுக்கே சொல்லிக்கிறா. "Oh no, I forgot to do it," she said. She quickly got ready and ran to school. அவ வந்து சீக்கிரமா தயாராகி பள்ளிக்கு வந்து அவசர அவசரமா போறா. She quickly got ready and ran to school. In class, her teacher asked, "Where is your homework?" வகுப்புல அவருடைய ஆசிரியர் வந்து கேக்குறாங்க, உன்னுடைய வீட்டு பாடம் எங்கன்னு. In class, her teacher asked, "Where is your homework?" Meena looked down and said, "I forgot, ma'am. I'm really sorry." மீனா வந்து கீழே பார்த்துக்கிட்டே, நான் மறந்துட்டேன் மேடம், எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றா. Meena looked down and said, "I forgot, ma'am. I'm really sorry." அது டீச்சர் சொல்றாங்க, "You never forget your homework. It's something wrong?" she asked. நீ வந்து உன் வீட்டு பாடத்தை எப்பவுமே மறக்க மாட்டேயே, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து அவகிட்ட கேட்குறாங்க. "You never forget your homework. Is something wrong?" she asked. Meena explained that she was very tired the previous night. நேற்று நைட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து சோர்வாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து டீச்சர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா. Meena explained that she was very tired the previous night. The teacher smiled and said, "It's okay, just do it after school today." ஆசிரியர் வந்து சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல இன்னைக்கு வந்து பள்ளி முடிஞ்சதும் நீ வீட்டு பாடத்தை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The teacher smiled and said, "It's okay, just do it after school today."
மீனா வாஸ் ரிலீவ்டு. மீனாவுக்கு வந்து இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருந்தது. சரி நம்ம சொல்லிட்டோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. மீனா வாஸ் ரிலீவ்டு. ஷி தேங்க்டு ஹர் டீச்சர் அண்ட் ப்ராமிஸ் டு கம்ப்ளீட் இட். அவள் வந்து ஆசிரியர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவள் வந்து உறுதியளிக்கிறாள். ஷி தேங்க்டு ஹர் டீச்சர் அண்ட் ப்ராமிஸ் டு கம்ப்ளீட் இட். ஆஃப்டர் ஸ்கூல் ஷி சாட் இன் த லைப்ரரி. பள்ளி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அவள் வந்து நூலகத்தில் வந்து உக்காஞ்சிருந்தா. ஷி ஃபினிஷ் த ஹோம்ஒர்க். அதாவது நூலகத்திலேயே உக்காஞ்சி அவள் வந்து வீட்டு பாடத்தை வந்து முடிச்சிட்டா. ஷி ஃபினிஷ் த ஹோம்ஒர்க். இந்த 3 கதையிலேயே உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க புதுசா என்ன வாக்கியத்தையும் வார்த்தையும் கத்துக்கிட்டீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை வேற வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.